5வது நாள் எங்க தலைவர் எங்ககிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார், நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நான் பர்சனலா தத்தெடுக்க போறேன். நம்ம வாழ்க்கை முழுசும் நான் இவங்க பயணிக்க போறேன். இந்த உறவுகள் ஏதோ நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ முத நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போறது எங்க தலைமையோ தமிழக வெற்றி கழகமும் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம். அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். 100% இதுல ஒரு சதித்திட்டம் இருக்கு. இதை நாங்க நம்புறோம். ஆனா அதை குற்றச்சாட்டா சொல்லாம முறையா நீதித்துறையை நாங்க அணுகணும்னு நினைச்சோம். மீடியால பேசுறதோ, ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்க அந்த ஒரு வாரம் நீங்க பார்த்துருப்பீங்க, மீடியா ட்ரையலே பண்ணாங்க. நாங்க தான் குற்றவாளிங்கிறத மீடியா ட்ரையலே பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்க பொறுமையா சட்ட ரீதியாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட் எந்த அளவுக்கு தவறுங்கிறது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு. எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் எங்ககிட்ட எந்த விதமான, அதாவது மீடியாக்கிட்டையும் பேச முடியல, காவல்துறையும் அணுக முடியல. அதே நேரத்துல அந்த ஒரு வாரம் வெக்கேஷன் கோர்ட்டுனால உயர்நீதிமன்றம் அணுக முடியல. அப்ப உச்ச நீதிமன்றத்தை நாங்க அணுகும் பொழுது எந்த அளவிற்கு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் எங்களுக்கு எதிரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உருவாக்கி சட்ட ரீதியாகவும் சரி, காவல்துறை மூலியமாகவும் சரி, தமிழக அரசுடைய செய்தி நிறுவனம் மூலமாகவும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் இதுக்கு பொறுப்பு, முழு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு